சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திராகமம் 34:2, எக்ஸோடஸ் சாப்டர் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில். இதுல இருந்து ஆண்டவர் என்ன பேசுவாருன்னு கேட்குறீங்களா? காலையில என் சமூகத்துக்கு வான்றார், அவ்வளவுதான். சிம்பிள். ஏர்லி மார்னிங், கெட் அப் இன் த மார்னிங், கம் அண்ட் see me, ஜஸ்ட் வெயிட் அப்பான் மீ. என் சமூகத்தில் காத்திரு. காலையில இருந்து ஆண்டவரை தேடுகிற எந்த பிள்ளையும் அந்த நாளை அந்த பிள்ளையை கைவிட்டதா, கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நீ காலையில் எழுந்து 1 மணி நேரம் ப்ரே பண்ணி பாருங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே காலையில் எழுப்பி விடுவார். நம்ம தான் சோம்பேறியாச்சு, அப்படியே தூங்கிடுவோம். 8 மணி 9 மணிக்கு வேண்டாங்க. காலையில கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை காலையில தேடுங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கண்டு அடைவாய். கண்டு மட்டுமல்ல, அது அடைவாய். கண்டு அடையணும் இல்லை, ஆசீர்வாதத்தை காண்பது மட்டுமல்ல, அடைய உங்களுக்கு கிருபை தருவாராங்க. இன்னைக்கு காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுங்க. கொஞ்ச நேரம் ஏசப்பான்னு ஜெபிங்க. நடுராத்திரி உங்களை எழுப்பி விட்டாரா, பரவாயில்ல. 1 மணி 2 மணினாலும் விடியற் காலை தான். நல்லா ப்ரே பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு படுங்களேன். சில நல்ல ஜோம் பண்ணிட்டு படுத்து சொல்லுவாங்க, படுத்த திரும்ப நல்ல ஜோம் பண்ண காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் படுக்கலான்னு படுத்த சொப்பனமா பார்த்தேன் ஆண்டவர் என் கூட பேசினாருமா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, காலையில் என்னை தேடு, அதிகாலை என்னை தேடு, நீ அதிசயத்தை காண்பாய். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதிகாலையில் ஆண்டவர் தேடுறீங்க, இந்த நாள் முடியும் பொழுது ஆண்டவர் செய்யறது பார்ப்பீங்க. என் சமூகத்துல என் பிள்ளை காத்திருக்கும் போது, என் பிள்ளைக்கு காத்திருக்கிறத நான் தராம இருப்பேனா? என் பிள்ளைக்கு நான் ரெடி பண்ண பிளஸிங்ஸை நான் ரிலீஸ் பண்ணாம இருப்பேனா? அவர் ரெடி பண்ண பிளஸிங்ஸை ரிலீஸ் பண்ணுவார். ஸோ காலையில ஆண்டவரை தேடுங்க, விட்டுறாதீங்க. அதிகாலையில் ஆண்டவர் பிடிச்சு பாருங்க. இப்போ நீங்க என்னெல்லாம் சொல்லி ஜபிக்கிறீங்களோ, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்துல பார்ப்பீங்க. ஜபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போமா? சேர்ந்து என்னோட கூட பிரேயர்ல உட்காருங்க. மிராக்கிளை பார்ப்பீங்க. பிதாவே, பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். காலையில எழுந்து உண்மை தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் எங்க பிள்ளைகளுக்கு சக்சஸா இருக்கணும், அற்புதம் நடக்கணும், வெற்றி உண்டாகணும், தோல்வி இருக்கக்கூடாது, சித்தமில்லாத ஒன்றும் தொடக்கூடாது, ஆக்சிடென்ட்டோ விபத்தோ விக்கணுமோ வியாதியோ கிட்ட வரக்கூடாது. இந்த நாள் ஹாஸ்பிட்டல் டேப்லெட் போகக்கூடாது. நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு வைப்பீராக. எடுக்கிற முயற்சி, ஜெபத்தோடு எடுக்கிற முயற்சிக்கு ஜெயத்தை பார்க்கட்டும். காலையில எழுந்து ஆண்டவர் அதிகமாய் தேடுங்கள். இந்த நாளை முடியும் பொழுது ஆண்டவருக்கு அதிகமான நன்றிகளை சொல்லி முடிக்கத்தக்கதான அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவருடைய வாழ்க்கையில நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏசப்ப புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். மாத்திரமல்ல, வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும். இயேசு நாமத்தினால வியாதி கொண்டு வந்த சாத்தானே, கையெடு, உன் கையை நான் கை தருகிறேன். இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும், ரசத்துக்குள் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், உயர்த்தும், கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Love you all in Christ. Amen.